முதுகு பகுதி வந்து ஆரி ப்ளவுஸில் வந்து பானிக்கு இது எப்படி தச்சு திருப்புறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது வந்து தனியாக ஸ்லீவ் வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். தனித்தனியாக வந்து பெரிய வீடியோவாக இருக்கும், அதனால் வந்து தனித்தனியாக நான் வந்து தச்சு உங்களுக்கு வந்து அதை கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து அகலம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க, தையலுக்கு வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தைங்க. இப்போ முதல்ல வந்து சென்ட்ரு தையல் போட்டுக்கிறோங்க. இப்போ இதில் வந்து கழுத்து வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். அவங்க வந்து ஆரி ஒர்க்கு போடுறவங்க புதுசாக போடுறதுனால அகலம் ஜாஸ்தியாக போட்டுட்டாங்க. அதனால் கொஞ்சம் பிளெயின் கிளாத் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வச்சுட்டு தைக்கணும். அதுக்கு வந்து அதனால் கொஞ்சம் தள்ளியே வந்து அதை தைச்சிக்கலாம். அதை திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க. நமக்கு பானைக்கு தான், அதனால் பிரச்சனை இல்லை. ரவுண்டை விட வந்து இந்த மாதிரி ஆரி ப்ளவுஸில் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த 2 பக்கமும் பாருங்கள், பிளெயின் கிளாத் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி வந்து விட்டுருக்கேன். ஏன்னா அகலம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்குனால அந்த அளவுக்கு வந்து இந்த கிளாத் வந்து விட்டுருக்கேன். இந்த அளவு அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கிடுவோம். கரெக்டாக இப்போ இந்த கார்னரில் இதை வந்து கட் பண்ணிடுங்க. 2 பக்கமும் கரெக்டாக அந்த பா ஷேப் இருக்குது பாருங்கள், அந்த கார்னரில் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அப்படியே மடித்து இதில் வந்து ஒரு தையல் போடுங்க நல்லா நீட்டாக. அதாவது அகலம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிளெயின் கிளாத்தை விட்டு வந்து தைச்சிருங்க. அப்படியே வந்து திருப்புங்க. திருப்பிட்டு இன்னொரு தையல் அப்படியே ஓட்டிடுங்க. நம்ம இவ்வளவு தள்ளி ஓட்டியுமே வந்து ஸ்டோன் வந்து உடையுது பாருங்கள் நமக்கு. இது அப்படியே உதறினீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஷேப் வந்து நீட்டாக வந்துடும் பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கரெக்டாக அந்த பிளெயின் கிளாத் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஏன்னா நமக்கு வெயிட்டாக இருக்கிறதுனால துணி வந்து தள்ளும். அதனால் இதை வந்து கரெக்டாக அந்த ஒட்டுலே வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க. அதில் ஸ்டோனில் பற்றாமல் இந்த ஜருகையிலே அப்படியே போட்டுருங்க ஒரு ஓரமாக. கீழே வந்து லைனிங் வந்து கரெக்டாக மேலே தள்ளிடாமல் இழுத்துருக்கணும். நமக்கு வந்து பாருங்கள், இப்போ ஷேப் வந்து கரெக்டாக அந்த பா ஷேப் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அது அப்படியே நிறைய வந்து வீடியோ போடுறாங்க, தைக்கிறது அவ்வளோவா வந்து ஆரி ஒர்க்கு போடுறதில்ல. இப்போ கீழே வந்து கிளாத் வந்து நமக்கு வந்து பத்தலை, ஜாயின் கொடுத்து தான் நமக்கு வந்து அடிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு கீழே மாத்திரம் வந்து நான் வந்து லைனிங் கிளாத் வந்து கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் நீட்டாக வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கீழ் பகுதிக்கு மாத்திரம் நம்ம வந்து கிளாத் கொடுத்து அடிச்சுக்கலாம். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி சேப்பு தைக்கிறதா இருந்தால் நீங்களும் கரெக்டாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறங்க. புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.